இங்கே இந்த பொண்ணை யாரோ சுட்டு கொலை பண்ணி போட்டுருந்துருக்காங்க. அவங்க அப்பா அம்மா போய் புருஷன் தான் கொலை பண்ணியிருப்பான்னு போலீஸில் கேஸ் கொடுக்குறாங்க. போலீஸும் சிசிடிவி கேமராலாம் செக் பண்ணி பார்த்தா அவங்க புருஷன் தான் கடைசி அங்கே வந்துட்டு போயிருக்கான். அவனை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான், இந்த பொண்ணை வந்து ஃபஸ்ட்டு பொண்ணு பார்க்கும்போது இந்த பொண்ணு சொல்லியிருப்பா, இந்த மாதிரி நான் ஒருத்தனை லவ் பண்ணுறேன் பரவாயில்லையான்னு சொல்லி. அதெல்லாம் இருக்கட்டும்னு சொல்லி இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாங்க. கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கும்போது நைட்டு வந்து இவன் எக்ஸ் லவருக்கு இந்த பொண்ணு மெசேஜ் பண்ணுறதை பார்த்தவனே அவன் திட்டிருப்பான். அடுத்த நாள் காலையில் பார்த்தா இந்த பொண்ணு அவங்ககிட்டே வலிஞ்சு ஃபோனில் பேசிகிட்டு இருந்திருப்பா. புருஷனா அவனை மறந்துட்டு இருந்தானு சொன்னேன், இப்போ எதுக்கு அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டா, இல்லை அவன் சும்மா தான் பேசினான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவனும் ரெகுலராக இந்த பொண்ணை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு டைமில் இந்த பொண்ணு அவன் பாய் ஃப்ரெண்டோட கையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காது அவன் பார்த்துடுறான். ஃபோன் பண்ணி நீ எங்கே இருக்கேன்னு கேட்டால் நான் வீட்டில் தான் இருக்கேன்னு சொல்லி சமாளிச்சிடுறா. வீட்டுக்கு வரட்ட நான் பார்த்துட்டேன்னு வீட்டில் போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அவளும் அவங்க பாய் ஃப்ரெண்டு கூடயே வீட்டு வாசலில் வந்து இறங்கிட்டு போறா. அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணு அவங்க லவ்வருக்கு காசெல்லாம் வேற அனுப்பி விட்டுருப்பா. இதை பற்றி கேட்கும் போது இதெல்லாம் நீ கேட்காதன்னு கேள்வி கேட்குறா. உடனே இவன் போட்டு அந்த பொண்ணை அடிச்சிடுறான். அடுத்த நாள் வெறியில் என்ன பண்ணுறான்னா, இந்த பொண்ணை கொலை பண்ணியே ஆகும்னு சொல்லிட்டு கள்ள துப்பாக்கி வாங்கிட்டு வந்து இந்த பொண்ணை கொலை பண்ணுறதுக்காக சுட்டுருந்துருப்பான். இந்த போலீஸ்கிட்ட வாக்குமூலமாகவும் கொடுக்குறான். ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் சுட்டு போய் அந்த பொண்ணு இறக்கவே இல்லை, மூச்சு முட்டி தான் செத்துருக்கான்னு சொல்லி ட்விஸ்ட் ஆயிடுது.